ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் முழுக்க முழுக்க ஆப்ஷன் எக்ஸ்பைரியை பொறுத்து. ஸோ எந்த இடம் வந்து ஆப்ஷன் வந்து எக்ஸ்பைரி ஆகும் சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இந்த ஒரு கண்டென்ட் இருக்க போகுது. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்கள் ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா வந்து இட் ஒர்க்ஸ்ன்னு சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ ஒரு ரெகுலரான ஒரு இன்கம் எடுக்கக்கூட இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்றத நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணுங்கள் எந்தெந்த பாயிண்டில் எக்ஸ்பைரி நடக்கும் அண்ட் எந்த பாயிண்டில் எக்ஸ்பைரி நடக்கும்போது என்ன மாதிரியான ஐடியாஸ், என்ன மாதிரியான ட்ரேட்ஸ், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்கலாம் அப்படி பற்றின தான் இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ், நம்ம எக்ஸ்பைரி ட்ரேடிங் எங்கே நடக்கும் அதுதான் கண்டென்ட்டாக நம்ம சொல்லியிருந்தோம். யூஸ்வலாக எக்ஸ்பைரின்றது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் பெயினை ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லைனா நிறைய பேர் வந்து கண்டிப்பாக எந்த சைடு காலுக்கும் புட்டுக்கும் எந்த சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ இன் பிட்வீனில் கண்டிப்பாக எக்ஸ்பைரி நடக்கும் அப்படின்றத பிலீவ் பண்ணுவாங்க. இது எல்லாமே கரெக்டான பாயிண்ட் தான். இது கூட இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அதுதான் என்னோட ஐடியா. ஸோ இனிஷியலாக நான் சொன்னது கரெக்டு தான். புட் சைடில் ஒரு 1.5 crore இருக்குது அண்ட் கால் சைடு 2 கோடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைடு மார்க்கெட் போச்சுன்னா புட் சைடு கீழே போச்சுன்னா புட் சைடு செல்லர்ஸ் மார்க்கெட்டை மேலே ஏற்ற பார்ப்பாங்க. அதே மாதிரி கால் சைடு வரும்போது கால் சைடு செல்லர்ஸ் மார்க்கெட்டை கீழே இறக்க பார்ப்பாங்க. ஸோ இது யூஸ்வலாக நடக்கிற ஒரு இழுபறி கேம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதனால தான் யூஸ்வலாக நான் நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன். எக்ஸ்பைரி ஸ்ட்ராட்டஜின்னு கூட ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். அது கம்ப்ளீட்டாக இதை பேஸ் பண்ணி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரவுண்டு நம்பர்ஸில் தான் ரவுண்டு நம்பர்ஸ் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்தவரையும் நடுவில் இருக்கிற அந்த 50 பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிறையவே இருக்காது. நீங்கள் வெள்ளிக்கிழமையிலேருந்து நீங்கள் பாருங்களேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த எவ்ரி 50 பாயிண்ட்டுகளுக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெருசாக இருக்காது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் நம்பர் உதாரணத்துக்கு 22,400 இங்கே அதிகமாக இருக்கும், 22,500 இங்கே அதிகமாக இருக்கும், 22,600 இந்த மாதிரியான ரவுண்ட் நம்பர்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பார்க்க முடியும். அதுக்கு பதிலாக நடுவில் இருக்கிற 50 நம்பர் கண்டிப்பாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன், இதுக்கான காரணங்கள் என்னன்னா அகைன் வந்து நீங்கள் மேக்ஸ் பெயினை பிலீவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா மேலே நம்ம சொன்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை நம்ம பிலீவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? ஏன்னா ரவுண்ட் நம்பர்ஸில் நிறைய செல்லர்ஸ் வந்து ப்ரீவியஸ் டேவோ இல்லை அதுக்கு முன்னாடி நாளோ பொசிஷன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் மார்க்கெட்டு எந்த இடம் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரியான, அதாவது நான் இங்கே கொடுத்துருக்கேன் நிஃப்டிக்கும் ஃபின் நிஃப்டிக்கும் நடுவில் இருக்கிற 50 பாயிண்ட், அதுதான் 50 மடங்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 50, 150, 250, 350 இந்த மாதிரியான நடு பாயிண்ட்டுகளில் தான் எக்ஸ்பைரி ஆகும். எக்ஸ்பைரி ஆகிறது 3:30 மணிக்கு எக்ஸ்பைரி இல்லைங்க, 3 மணிக்கு தான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ப்ரீமியம் எரோட் ஆகிற டைம் சொல்லலாம். அடுத்த அரை மணி நேரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம் தான் இருக்கும். அதாவது மிடில் மட்டும்தான் வந்து 5 ரூபா 10 ரூபான்னு சொல்லி ப்ரீமியம் ஆடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற ஓடிஎம்மும் இங்கே இருக்கிற ஓடிஎம்மும் கம்ப்ளீட்டாக 5 காசுன்னு மாறிடும். நீங்கள் என்ன தான் மார்க்கெட்டே நவுந்தாலும் பெருசாக வந்து நகராது. ஓகேங்களா? கிட்ட வந்துட்டு பயமுறுத்திட்டு போவாங்க. பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கே எல்லா ஆப்ஷன் ஓடிஎம் ப்ரீமியம்ஸும் ஆல்ட் ஆகிடும்னு சொல்லலாம். ஸோ அதனால் 3 மணி அப்படின்ற ஒரு கணக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் எவ்ரி 50 பாயிண்ட்டுகளில் எக்ஸ்பைரி நடக்க ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஏன்னா கண்டிப்பாக ரவுண்ட் நம்பர்ஸில் அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்றதுனால. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 400 பாயிண்ட்டுக்குள்ளே, அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 500 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு ஸ்ட்ராங் அடிலாக இருக்கும். உதாரணத்துக்கு 48,000 இருக்குது அப்படின்னா அதோட அடுத்த ஒரு ஸ்ட்ராங் அடில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் 48,500. ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி இல்லைனா ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரியான ஒரு ரேஞ்சை கூட செட் பண்ணலாம். 500 பாயிண்ட் கூட தாராளமாக செட் பண்ணலாம். பட் அந்த 400 பாயிண்டில் எங்கே வேணால் நடக்கலாம். அது வந்து கம்ப்ளீட்டாக அன்னைக்கு எக்ஸ்பைரி டேயில் நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இது கண்டிப்பாக 500 பாயிண்டில் தான் அடுல தேடும் அப்படின்றத சொல்லலாம். மிட்காப்பை பொறுத்தவரை ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இண்டெக்ஸுங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் 25லேருந்து 75 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இதோட எக்ஸ்பைரி இருக்கும். உதாரணத்துக்கு 10,500 இருக்குது அப்படின்னா 10,600க்கும் 10,500க்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 25 பாயிண்டில் அடில் இருக்குது. ஓகேங்களா? எவ்ரி 525, 550, 575 சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 25க்கும் 75க்கும் நடுவில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நடந்திருக்கு. சேம் அதே ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை உடைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சாம்பிளுக்கு நம்ம நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா ஆப்ஷன் செயினை பார்க்கும்போது இங்கே ஒரு ஐடியா கிடைக்கும். 500க்கும்
அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 500க்கும் 600க்கும் நடுவில் 550ன்னு ஒரு ஸ்ட்ரைக் இருக்குது. இங்கே நம்ம இந்த மணி இந்த மணியில் 51 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி 22,600 ஓடிஎம்ல 36 லட்சம் இருக்குது. பட் இன் பிட்வீனில் இருக்கிற இந்த ஒரு இண்டெக்ஸ் தான் கண்டிப்பாக வந்து தாங்கி பிடிக்கணும். அது வந்து தாங்கி பிடிக்காம கண்டிப்பாக 20 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்க. நீங்கள் எங்கே எடுத்தாலுமே மிட் பாயிண்ட்ல பாருங்க, யூஸ்வலாக வந்து ஒரு கம்மியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் கண்டிப்பாக ஒரு மேக்ஸ் பெயினுக்கு சூட்டபிளான ஒரு இருக்கிற இடம் மோஸ்ட் ஆஃப் த டைம். அதனால இந்த மாதிரி பிட்வீன் பாயிண்ட்ல தான் எக்ஸ்பைரி நடக்க ரொம்ப வாய்ப்பு இருக்கு. நம்ம சொன்ன மாதிரியே இருக்கு பாருங்க, எவ்ரி 50 பாயிண்ட்லேயே ஓப்பன் இன்ட்ரெஸ்டே இல்லை பாருங்க. அதனால தான் இங்கே வந்து எக்ஸ்பைரி ஆனாலும் அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை வராது. ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த எக்ஸ்பைரி ட்ரேடுக்கு இப்போ நவ டேஸில் காமா கூட சரியாக வந்து ஒர்க் ஆகுறது இல்லை. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டு இந்த மிடில் பாயிண்ட், அதாவது 50 பாயிண்ட் நான் நிஃப்டி சொன்ன பார்த்தீங்களா, அங்கேயே 10 மணி வரையும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி பையிங் பெருசாக ஒர்க் ஆகாதுங்க. ஸோ அதை நம்பி நம்ம போக வேண்டாம். எந்த ஒரு இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, மிடில் அடில் ரொம்ப நேரம் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது, இல்லை 10-11 மணி வரையும் மார்க்கெட் அங்கேயே இருந்ததுன்னா அன்றைக்கி பையிங் ரொம்ப சூட்டபிள் ஆகாது. ஸோ அதனால தான் காமா கூட அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒர்க் ஆகாது. அதுக்கு பதிலாக ஆப்ஷன் பையிங் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதையும் நான் கொடுத்துருக்கேன். இதை தான் நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பைரி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி நான் பேசியிருப்பேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங் ஒர்க் ஆகும் எப்பன்னு பார்த்தீங்கன்னா when மார்க்கெட் அப்ரோச், அதாவது இந்த அடில் பாயிண்ட்டுக்கு பதிலாக மார்க்கெட் ரவுண்ட் நம்பர் கிட்ட வரும்போது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 22,550 மார்க்கெட் இருக்கும்போது, ஸோ மார்க்கெட்டை அடல் பாயிண்டான 22,550 22,600 கிட்ட போகுச்சு அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஒரு சைடு போகிறதுக்கோ இல்லைனா அகைன் வந்து கீழே மறுபடியும் இறங்குறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக ஒரு ஸ்டிமுலை பாயிண்ட் மாதிரி இருக்கும். அதனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஸ்ட்ராடல் எடுக்கக்கூட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த இடமும் நம்ம கண்டிப்பாக ரிஸ்க் வச்சு ட்ரை பண்ணும்போது நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிரேக் அவுட் படி நீங்கள் பார்க்குறீங்க, இல்லைனா நீங்கள் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் படி ஏதோ ஒரு சைடு உங்களுக்கு ஏதாவது இண்டிகேஷன் கிடைக்குதுன்னா கூட கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். மிடில் பாயிண்ட்ல இருந்தால் பையிங் எடுக்க வேண்டாம். அதுவே வந்து ஏதோ ஒரு எட்ஜுக்கு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், பையிங்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம் சொல்லுவேன். இதே ஆப்ஷன் செல்லருக்கு தான் அங்கே நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நல்லாவும் காசு பார்க்க முடியும் அப்படின்றத நான் பிலீவ் பண்ணுறேன். என்னன்னா இஃப் மார்க்கெட் வந்து அந்த மிடில் அடிலே வந்து 10 மணிக்கு மேலே வரையும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ண வேண்டிய ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அயன் ஃப்ளை இஸ் அ வெரி குட் ஸ்ட்ராட்டஜி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா மிடில் பாயிண்ட்டில் 2 காலையும் புட்டையும் சேல் பண்ணிவிட்டு 50 பாயிண்ட்டில் பை வாங்கும் போதும் ஓகேங்களா ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். இது எக்ஸ்பைரி அன்னைக்கும் பண்ணலாம், இல்லைனா எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள் கூட இந்த மாதிரி மிடில் பாயிண்ட்டை கார்னர் பண்ணி கூட நம்ம பண்ண முடியும். இதை தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் நம்ம வந்து செஷனில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அப்ரோச் பண்ணும்போது எக்ஸ்பைரி ட்ரேடிங் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றது மட்டும் நான் சொல்லுவேன். ஸோ செக் பண்ணி பாருங்களேன், ஆப்ஷன் பையிங் எப்படி பண்ணணும், ஆப்ஷன் செல்லர் வந்து எப்படி வந்து இந்த எக்ஸ்பைரியை அணுகுனா ரொம்ப வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் வேவாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். மிடில் தான் வந்து கண்டிப்பாக மோஸ்ட்லி எக்ஸ்பைரி ஆகும். அதை பொறுத்து உங்கள் ட்ரேடை எடுங்க, அதுதான் என்னோட ஐடியா, வேறு எதுவுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.